நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க. பஸ்ஸுலேயோ இல்லை பைக்லேயோ போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே வேலை முடிஞ்ச வரமா எப்படியோ வீட்டுக்கு போய் குயிக்காக போய் சேரணும்னு சொல்லி வேகமாக போவாங்க. அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியாவுல இருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு வராங்க. வேலை முடிச்சுட்டு குயிக்காக ஊருக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவாங்க பைக்கில. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உட்லண்ட் செக் பாயிண்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, துவா செக் பாயிண்ட். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உட்லண்ட் செக் பாயிண்ட் முன்னாடியே வந்து இந்த மண்டா ரோட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அலர்ட் குடுத்துருவாங்க. கவனமா போங்க, வாகன நெரிசல் இருக்கு. அப்படின்னு முன்னாடியே சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமா போகணும்னு சொல்லி காவல்துறை வந்து எச்சரிக்கை போடுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, துவா செக் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஜலம்பகா ரோட்லேருந்தவே எச்சரிக்கை சைன் போர்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கவனமா போங்க வாங்க. ஏன்னா 5 நிமிஷம் லேட் ஆயிரும். கஸ்டமர்ல போய் வெயிட் பண்ண சொல்லிட்டு வேகமா போனீங்க அப்படின்னா, அது இதுமாரி தான் ஆபத்தாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு துவாஸ் போ செக் பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் வந்து பிஐஏஒய் அந்த ஜாயிண்ட் ஜங்ஷனில் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இது கோர ஆபத்து தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது.